ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்னிங்கில் நான் தம்பிக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். பசும்பால் தான். அந்த மேலே இருக்க அந்த ஆடையை எப்போவுமே நான் எடுத்து நெய்க்கு வந்து ரெடி பண்ணி வைப்பேன். இப்போ மார்னிங் வந்து உனக்கு ரைஸுக்கு வந்து இது வந்து நான் வச்சு கொடுப்பேன். இது ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. பேசிக்காகவே உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும். முட்டையோடு ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சோம்பு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு ஃப்ளேவருக்காக. அதுபோக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை எல்லாத்தையுமே கட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கொஞ்சம் விலாக்ஸு, அப்புறம் இந்த குட்டி குட்டி ஆஃபீஸ்க்கு, அப்புறம் ஸ்கூல் கொண்டு போகிற லஞ்ச், இது மாதிரி நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிஷ்ஷஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு நான் ஹாஃப் பாயில் பண்ணியிருக்கேன். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். ஏன்னா மார்னிங் டைம் வந்து இந்த ஹாஃப் பாயில்டில் நம்ம போடும்போது குயிக்காக பண்ணிடலாம். இல்லை நீங்கள் பச்சையாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து போட்டு இதை வந்து தேவையான உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணணும். நார்மல் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அதை தான் ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூளையும் போட்டு இதை வந்து நல்லா இதில் வந்து வதக்கிக்கலாம். இதுலேயே அந்த உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாதி வெந்திருக்கு. நம்ம இன்னும் வதக்க இன்னும் கொஞ்சம் அது வந்து ஃபுல்லும் வெந்துடும். தோலோடு போட்டிருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தோல் வேண்டான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த பச்சை வாடை போடுறதுக்கு அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்காக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு இதனால் அதே இது நீங்கள் 2-3 பேருக்குன்னா அதுக்கேற்றாப்புல 2-3 முட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பொஷன்னா இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்கன்னா. இப்போ முட்டையை கொஞ்சம் போட்டோன்னே லைட்டாக வதக்கி கொஞ்சம் மல்லியெல்லாம் கருவேப்பிலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு முட்டை வறுவல் வந்து ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க. காலையில் குயிக்காக வந்து பண்ணக்கூடியது. ரைஸு, கர்ட் ரைஸு, லெமன் ரைஸு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு லாக் அண்ட் குக்கிங் வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.